ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Naguvin Samayal. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதில் 4 ஏலக்காய், 10 மிளகு, 4 கிராம்பு. சின்ன பட்டையாக இருக்கிறதுனால நான் 2 சேர்க்குறேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பட்டை சேர்த்தாலே போதுமானது. அப்புறம் ஒரு 7-8 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சூடு வரதுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுமானது. இப்போ இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 3 சேர்க்குறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்ததுனாக்கா 2 சேர்த்தாலே போதுமானது. இந்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 இலை அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு அந்த மட்டன் கழுவி வச்சுக்கிறத இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மட்டனோட நிறம் மாறி வர்றது வரையிலும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் கிண்டிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கனாக்கா அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தனி மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் கிண்டி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மசாலாவை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு கறி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை மணம் போகிறது வரையிலும் நம்ம வதக்கணும். இப்போ திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினா போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு அமுக்கி பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் சாஃப்டாக வந்துருச்சுனாக்க நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான முறையில் இந்த மட்டன் கிரேவி செஞ்சிடலாம். சப்பாத்தி, ரோட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.